ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரைசிங் அவதி பீஸ்ட் கார்டன் சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 10 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் உங்களால் முடிவு சாப்பிடணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விளக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோடியஸ் பண்ணலாம். சரி வாங்க நம்ம கற்று கொடுப்பலாமா. இப்போ நம்ம மிஸ்டர் ஜியா இதை பார்த்துட்டு, சார் அவன் பண்ணுறதை பார்த்தீங்களா, நான் பார்த்த எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஸோ அதனால் பெருசாக எதுவும் மாற போகிறது இல்லை. கேமை பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டை பொறுத்து தான் எல்லாமே முடிவாக போகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரேங்கர் ஜோவை எடுத்துக்கும். அவனுடைய ஸ்கில் எப்படி இருக்கு பார், மற்றவங்களோட ரொம்ப ஸ்பீடாக அவன் பண்ணிட்டு இருக்கான். இதே போல டாப்பாக இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுறாங்க. என்னதான் இதை வந்து மிஸ் யோ வந்து ஷோவுக்காக பண்ணாலும் அவளை தவிர்த்து இன்னும் இங்கே நிறைய பேர் வந்து இதனால் பலனடைவாங்க. ஆனால் மிஸ்டர் ஜியாவும் பிரின்சிபல் இந்த எல்லா விதமான விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் எதுக்கு அந்த தேர்ட் ரேங்கரை தடுக்காமல் இருந்தீங்க? அவனால் இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. எதுக்காக நிறுத்தணும்னு நினைக்கிறேன்? என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணணும், அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்கணும். ஆனா அது அவங்க கெட்ட வழியில போறாங்கன்னா அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்க போறாங்க. அதுக்கு நம்ம தான் அந்த விஷயத்த பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. அவங்களா பட்டு திருந்துட்டோமே. இதுல நிறைய கெட்ட விஷயமா இருக்கு. அவன் எடுத்த பில்லில சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இது எல்லாமே நிறைய லக்கு பொறுத்தும் இருக்கு. வைஸ் பிரின்சிபல் இதை கண்டுக்காம இருக்க மாதிரி புத்திசாலித்தனமா யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு தெரியல இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் விளைவுகள்லாம் அவர் ஃபேஸ் பண்ண போறாரு. அப்புறம் வைஸ் பிரின்சிபல் உன்னோட பக்கம் காமிக்க பிரின்சிபல் சரியான முட்டாளா இருக்காரு. இங்க நடக்கிற எல்லா விதமான விஷயமும் ஊக்கு மட்டுமே அட்வான்டேஜா மாறும். பிரின்சிபல் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுவாரு. லின்ன பாத்தியா, அவனுடைய பவர் அப்சர்விங் ஸ்கில் பிரசன்ஸ் எதுவுமே பெருசா வெளியே தெரியல. இருந்தாலும் யாரை பத்தியும் கவலைப்படாம அவனுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டணுன்றதுக்காக அவன் தீயா பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து மிஸ்ஸஸ் ஜியாவும் ஆமா சார் நீங்க சொல்ற மாதிரி தாங்க நடக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் டேலண்ட் வச்சுட்டு இருக்கவனே இவ்வளவு ஸ்பீடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் வாய பழப்பாரு. ஹீரோ போகக்கூடிய வேகத்துக்கு பார்த்தா அவரு ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாம பிரின்சிபல் கிட்ட, சார் இவன் கொஞ்சம் பவர் அப்சர்வ் பண்ணல சார், அதிகமா பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு நாளா என்னை விட நீ தான் அவன் கூட இருக்க, இந்த விஷயத்தெல்லாம் கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாது, நான் சொல்லாதான் உனக்கு தெரியுதா அப்படின்னு பிரின்சிபல் ஒன்று பக்கம் குறையா சொல்றாரு இவர் மேல. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தலாம் நம்ம வைஸ் பிரின்சிபல் என்னடா இங்க நடந்துட்டு இருக்கேன், ஊவை விட இவன் இவ்வளவு வேகமா பவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான், எப்படி இவனால முடியுது, இவன் தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆச்சு. பாவம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம தேர்ட் ரேங்கரா இருக்கக்கூடிய ஊ வந்து அந்த பில்லை சாப்பிட்டதுடைய சைடு எஃபெக்ட் அவனுக்கு பயங்கரமா உடம்புல வலிகளை ஏற்படுத்துது. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு உன பக்கம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவனை பார்க்க பிரின்சிபலும் நான் சொன்னது நடக்குதான், சைடு எஃபெக்ட் வருது பாரு. அப்புறமா பார்த்தா ஒரு வழியா அவன் அந்த சைடு எஃபெக்ட் வலி எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறான். இதனால அதோடைய முடிவுல அவன் 5 ஸ்டார் பெஸ்ட்டுக்கு இங்க அடைஞ்சிட்டான். இதுக்கப்புறம் 6 ஸ்டாரே வந்தாலும் அவனையும் தம்சம் பண்ணுவேன். இப்போ என்னுடைய பவர் ஜீனியஸான ஃபர்ஸ்ட் ரேங்கர் சோக்கு ஈக்குவலா இருக்கு. இவனை தவிர்த்து நான் தான் அடுத்த கட்டமா சூசன் ஒன்னா இருக்கணும். ஆமா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்தா வாய பழப்பான். ஏன்னா எவ்வளவு பொறுமையா பவர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் ஒத்து பார்த்தா தான் தெரியுது இல்ல அவன் வெளியில பொறுமையா பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள எப்படி இவனால இவ்வளவு ஸ்பீடா பண்ண முடியுது, இவன் என்னை விட ரொம்ப ஸ்பீடா இருக்கானே, எப்படி இவனால முடியுது, நான் தோத்து போக மாட்டேன், இன்னும் ஸ்பீடா இதை பண்ணணும் அப்படின்னு இன்னும் அவனை ஃபோர்ஸ் பண்ணிக்கிறான். அவன் பண்றதோடைய விளைவை பார்த்தா இதனால அவனுடைய வாயிலிருந்து ரத்தம் காக்க ஆரம்பிக்கிறான் சைடு தான். ஸோ இதை பார்த்த ஒவ்வொருத்தரும் அங்க பாருங்க அவனுடைய உடம்பு ரொம்பவும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. மிஸ்டர் ஜியா வந்து உன்னோட பக்கம் பிரின்சிபலை பார்த்து, பிரின்சிபல் இதை கண்டிப்பா நீங்க கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, கவலைப்படாத ஜியா, எதுவும் அந்த வைஸ் பிரின்சிபல் தான் கூட இருக்காருல்ல, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துப்பாரு. இவனோட பக்கம் புஷ் பண்ண அந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராம தடுக்கிறதுக்காக பேக்கப்புக்காக அவர் பின்னாடி இருந்து இவனுக்கு தோல் கொடுக்குறாரு. எப்படி இது நடக்கும், நான் இன்னும் ஸ்பீடா பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னு ஆர்வ கோளர்ல தலைவன் ட்ரை பண்ணதோடைய விளைவாக இப்படி நடந்திருக்கு. ஸோ இதை கேட்ட வைஸ் பிரின்சிபலும் முட்டாள், தேவையில்லாம ஸ்கிப் பண்ணாத எந்த ஒரு விஷயத்தையும், அவசரப்பட்டினா இந்த மாதிரி தான் நடக்கும், பொறுமையா பண்ணு, உனக்கு தான் சைடு எஃபெக்ட் வருதுன்னு தெரியுதுல, இதே மாதிரி தொடர்ச்சியா நீ ஸ்கிப் பண்ணினா கண்டிப்பா உன் சாவுக்கு யாரும் காரணமா இருக்க மாட்டாங்க, நீ மட்டும் தான் காரணமா இருப்ப. நீ இன்னொரு விஷயத்தை கவனிக்கல, லின்னோடைய பவரை பாரு, அவன் அப்சர்வ் பண்ற விதத்தை பார்க்கல. நீ அவன் அப்சர்வ் பண்றதுல அவனுடைய உடம்புல எந்த விதமான சக்தி ஏறின மாதிரி எதுவும் தெரியல, ஆனா இன்னமும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனுக்கு இதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கான். இதை பார்த்து நம்ம ஊருக்கு கடுப்பு தான் ஆகுது. உண்மைதான், எப்படி ஒருத்தனால இந்த மாதிரி பண்ண முடியும், அவனை விட பெஸ்டா இருக்கணும் தான் நான் இதை பண்றேன், தேவையில்லாத பேசாத, பொறுமையா ஒவ்வொன்றியா பண்ண ஆரம்பி, எந்த விதமான தப்பு நடக்காது இதுக்கப்புறம் அப்படின்னு அவரு உன பக்கம் படத்தை சொல்லிக் கொடுக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு எனர்ஜியை கன்சியூம் பண்ணிட்டாங்க. பிரின்சிபல் இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல நிறைய பேர் முன்னேறிட்டீங்க, ஆனா ஜியா பார்த்துட்டு எதுக்காக லின்னு மட்டும் இன்னும் முடிக்காம இருக்கான்றது எனக்கு தெரியல, என்னதான் ஆச்சு உனக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமா அதை முடிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ நம்ம வாங்க பார்த்தா ஒரு பக்கம் அந்த மெடிக்கல் பாத் கொடுத்ததுக்காக டேங்க் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் பிரின்சிபல் தான் கத்துவாரு, நீ என்னத்தை பெருசு சதாதேசன்னு சொல்லிட்டு இப்பயே டேங்க் சொல்றேன். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஆளுங்க சரிக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் மிஸ்டர் ஜியா வரதை பார்த்து என்னாச்சு சார், நான் கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்காக இவங்கள மாதிரி நீ அந்த ஒரு அப்சர்விங் ஸ்டேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணாமையே வெளியே வந்துட்டேன், ஓ அது கேட்குறீங்களா, நான் அதை மறந்துட்டேன், எப்போ இதெல்லாம் நீ போய் மறப்பேன். உண்மையா சொல்ல போனா என்னுடைய லிட்டில் பிளாக் டிராகன் எல்லா விதமான எவல்யூஷன் பாயிண்ட்டையும் பிரேக் த்ரூ பண்ணிச்சு, இவருக்கு அது ஆனால் தெரியல கண்ணுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அதை மறைவா வச்சுட்டு இருந்தா இப்போ அவருக்கு வெளியே போக காமிப்பான் பாருங்க. அந்த பவர் வந்து அவர் சென்ஸ் பண்ண உடனே எல்லாத்தையுமே நீ கண்ட்ரோல் பண்ணிட்டியாடா, எப்படா இது நடந்தது, எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி இருக்கா, இப்போது நிலைமையை வச்சு பார்க்கும்போது கட்டாயமா நீ பீஸ்ட் கிங் லெவல் 6 ஸ்டார் அடைஞ்சிருக்கணுமே, சரியா சொன்னீங்க, ஆனா இது பத்தாது, இன்னும் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தேர்ட் ரேங்கர் ஹீரோவை பார்த்து நக்கலா சிரிப்பான். இவன் என்னதான் சிரிச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா இவனை விட நம்ம பவர்ஃபுல்லான ஆளுன்னு தான் எனக்கு நல்லா தெரியும். அப்பன்னு பார்த்து பிரின்சிபலும் இந்த பையன் உண்மையிலே அமேசிங் ஆனவன் தான், நான் எதிர்பார்த்தது காட்டிலும்
திடீர்னு 4 பங்கு இருக்குன்னா அதுல நீ கிட்டத்தட்ட 3 பங்கு கிட்ட எனர்ஜியை கன்சியூவ் பண்ணிட்டேன். ஆனா அது வெளியே தெரியாம இருக்கு யாருக்கும். சரி ஓகே, எல்லாரும் இப்ப ஹோட்டலை விட்டு கிளம்பலாமா? சோ அந்த ஹோட்டலை விட்டு கிளம்பி இப்போ நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ரூமா கொடுத்துருக்காங்க இன்னொரு ஹோட்டல்ல. சோ அந்த இடம் பார்க்க ரொம்ப லக்ஸரியா இருக்கு. ஏன்பா இந்த ஒரு ஹோட்டல்ல தான்ப்பா இந்த காம்படிஷன்ல தான் கலந்துக்கக்கூடிய எல்லா விதமான பார்ட்டிசிபென்ட் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிடணும். ஆமாமா, நான் வரும்போதே பார்த்தேங்க நிறைய விதமான ஃபுட் எல்லாம் ரொம்ப டெலிஷியஸா இருக்கும் போல. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும், நான் இது மெனுவை பார்த்தேன், அதனாலதான் சொல்றேன். சரி ஓகே, நான் உன்னை சந்தேகப்படல, நீ ஒரு சோத்து மட்டும் கிடையாது என்ன மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் சில பேர் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ அங்க வர ஆட்களை பார்த்து ஹீரோ யாரடான்ற மாதிரி வாங்க கேட்ட வாங்கும். இவங்க தான் யன்சிங் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ். நான் என்ன சொன்னல 2 பீப்புள்ஸ் ஆரம்பத்திலேயே ஒரு ஆர்டிகல்ல வந்துட்டாங்கன்னு. அப்படியேப்பட்ட ஆட்கள்ல இந்த டெபுட்டி கேப்டன் செங் இங்க இருக்காரு பாருங்க. இவர் தான் நான் சொன்ன அந்த செங்லாங். அவர் பக்கத்துல இருக்கிறது கேப்டன் ஷூக்ஜியா. ஸோ அப்புறம் நம்ம யூனிவர்சிட்டியை சேர்ந்த எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் இவங்க தான் அந்த செங்லாங் அண்ட் கேப்டன் ஷூக்ஜியாங்க. அப்போ நம்ம பார்த்து நக்கல் பிடிச்ச நம்ம 3rd ரேங்கரும், ஹலோப்பா எப்படி இருக்கீங்க? காம்படிஷன்ல இப்ப நம்ம தான் மோத போறோம், முறைப்படி நாங்க உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு நம்ம தலைவன் போய் திமுறா அவன்கிட்ட பேசினாலும் அந்த செங்கலான்னு சொல்லக்கூடிய டெபுட்டி கேப்டன் வந்து ரொம்ப சாந்தமான ஆளா இருக்கா. கிட்ட போயிட்டு, அப்படியா, ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்களை பார்த்தால ரொம்ப சந்தோஷம், நான் தான் செங்லாங், வைஸ் கேப்டன் ஆஃப் தி யாங்சிங் ஷூடா டீமை சேர்ந்தவன். அவன் சாதாரணமா கையை கொடுக்குதே பார்த்தா அவன் கையை முறுக்கிற மாதிரி ஆயிடுது. இதனால 3rd ரேங்கரும் இவனடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா, அது மட்டும் இல்லாம பேசுறது எல்லாமே அப்பாவே பேசுறான். ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் கேப்டன் ஹலோ அப்படின்ற மாதிரி ஷூக்ஜாங் கிட்ட அவன் பேசலாம் ட்ரை பண்ண அவன் மூஞ்சி திருப்பிப்பான். இவனடா மரியாதையே தெரியாம இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாயிட்டான் நம்ம 3rd ரேங்கர். எல்லாரும் முடிய அசிங்கமாயிடுச்சு. அப்போன்னு பார்த்துதான் செங்லாங் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். அவருக்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கேப்டனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஷை டைப், அவர் யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டாரு. அதனாலதான் நான் அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதான் விஷயமா? சரி சரி, இவன் கையை பிடிக்கிற பேரை என் கையை ஒன்று ஒடி விட்டுருவோம் போல, எவனாச்சும் வந்து காப்பாத்துக்கிறன்ற மாதிரி இவனை பக்கம் அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஷோலாங்க வந்துட்டு, சரி நாங்க கிளம்பலாமா? நாங்களும் வந்து இந்த பீச் ஸ்கூல் ஹாலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் இதுல கலந்துக்கிட்டு தான் நாங்க கேள்விப்பட்டோம். மிஸ்டர் ஜியா உன்னோட பக்கம், ஏன்பா நீங்களும் அவங்க கூட போயிட்டு அதை செக் பண்ணுங்களேன், அப்புறமா இந்த ஹோட்டலை செக் பண்ணிவான்னு சொல்லிட்டு கேப்டன் இருக்கக்கூடிய கிட்ட சொல்ல, அவன் உன்னோட பக்கம் எங்களுக்கு தெரியும் நாங்க கிளம்புறோன்ற மாதிரி. அப்புறம் அவனுங்க அந்த அரேனா இருக்கிற இடத்த காமிக்க, அங்க பார்த்தா இவனுக்கு கும்பலா வந்துட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம செங்கலாங்கும், அங்க பாத்தீங்களா அவர் யார் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோவும் ஆமா அந்த ஜெயிண்ட் பீஸ்டா இருக்கக்கூடிய பெரிய பாண்டா, கண்டிப்பா சுச்சுகன் பீஸ்ட் மென்ஷன் பண்ண அந்த கேப்டனா தான் இருக்கணும், கண்டிப்பா அவர் பேர் தான் சென் ஜானா இருக்கணும். அவங்களை எதிர்க்கக்கூடிய இன்னொருத்தர் யாரு இதை கேட்ட வாங்க வந்து அவர் தான் ஃபேங், அவரு டெபுட்டி கேப்டன் ஆஃப் தி ஜிங் ஹங் சூடாவை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டையை அங்க காமிக்கிறாங்க. அந்த டெபுட்டி கேப்டனா இருக்கிறவனுடைய பவர் வேற லெவலா இருக்கு. நம்ம பாண்டா தலைவர் அவர் பங்குக்கு அவர் அட்டாக் பண்ண வரும்போது தப்பிச்சுட்டு இவரு உன்ன பக்கம் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னமா சண்டை போடுற அந்த பாண்டா பீஸ் சொல்ல வச்சுட்டு இருக்கிற செங்சாங், அவருக்கு ஷார்ப்பான ஃபைட்டிங் டேலண்ட் இருக்கு. ஸோ பெருசா கணிக்கவே முடியல எந்த டைம் எப்படிப்பட்ட அட்டாக்லாம் பண்றாரு. மவுண்டைன் பீஸ்ட் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் தான் கொடுப்பான். அடிச்ச அடியில வாயில இருந்து ரத்தமே கக்கிட்டான் அந்த ஃபேங்ன்ற டெபுட்டி கேப்டன். இந்த இன்னும் வாங்கிக்கோ அப்படின்னு அவர் இன்னும் ஏகப்பட்ட அட்டாக்க கொடுக்குறாரு. நம்ம டிராகன் வாரியர் ஏகப்பட்ட பஞ்சஸ் அவன் உடம்புல வாங்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம 3rd ரேங்கரும் என்னமா பாக்ஸிங் பண்றாரு அவரு. வாங்கி இதை பார்த்துட்டு, ஏன்பா 3rd ரேங்கர் நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, அவர் பயன்படுத்துறது மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் தான். அவருடைய பீஸ் சோலை பொறுத்த வரைக்கும் அப்படி டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இவர் போற சண்டையெல்லாம் பார்த்து நம்ம இன்னும் இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கலாம் போலியே அப்படின்னு 3rd ரேங்கர் சொல்றதை பார்த்து ஹீரோவும், ஆமா அந்த இடத்துல அவர் பாக்ஸிங் கிளவ்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கட்டாயமா அவர் பீஸ்ட் சோல்ஜரா இருக்கணும். அவருடைய ஐட்டம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த பாக்ஸிங் கிளவ் எல்லாமே வாங்கும். டேய் அவர் கையில வச்சுட்டு இருக்கிற அந்த வெப்பனை பொறுத்த வரைக்கும் பீஸ்ட் கிங் குவாலிட்டி கொண்டதுரா, ரொம்ப பெஸ்டானது. எனிமியோட ரத்தத்தை கக்கற வரைக்கும் இது விடவே விடாது, அவ்வளவு பஞ்சு ஹெவியா கொடுக்கும். ஆனா இதே மாதிரியான பீஸ்ட் சோல் தானே அந்த லீக் வாங் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ யோசிக்க, அதுக்கப்புறம் டெபுட்டி கேப்டனா இருக்கக்கூடிய அடி வாங்கிட்டு இருக்கும் போது இவங்கிட்ட தோத்து போக கூடாது, இவன் ஃபைட்டிங் டெக்னிக் இப்ப எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது, என்னுடைய சீக்கிரம் டெக்னிக் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு உடனே அவருடைய சக்திகளை வெளிப்படுத்த நம்ம செங்சாங் வந்து பரவாயில்ல நல்லா தான் முயற்சி பண்றேன். இந்த சீக்கிரட்டான டெக்னிக்கை பார்த்து நம்ம 3rd ரேங்கர் வாயா பழப்பான் என்னமா பயன்படுத்தி இருக்காரு வாங்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய சீக்கிரட்டான டெக்னிக்கை வந்து ஆப்போனன்ட் கிட்ட வெளிப்படுத்தும் போது கண்டிப்பா அது ரொம்ப டேஞ்சரா தான் போய் முடியும். ஏன்னா அவங்க எப்படியாப்பட்ட அட்டாக் அதுக்கப்புறம் பண்ண போறாங்கன்றது ஓரளவுக்கு அவங்களால கணிக்க முடிஞ்சாலும் ஸோ சீக்கிரம் டெக்னிக்கை ஆப்போனன்ட் எதிர்பார்க்காத சமயத்தில் பயன்படுத்தணும். அவங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம பயன்படுத்தக்கூடாது. நீ சொல்றது சரிதான் வாங்க, கண்டிப்பா இந்த முறை அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம தோக்க போறோன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேங் தன்னுடைய ஃபயர் பவரை பயன்படுத்தி கோவத்தோட நம்ம செங்க அட்டாக் பண்ண போறான். இந்த குண்டு பாண்டவனை அழிக்காம விட மாட்டான் அப்படின்னு அட்டாக் பண்ண வர தலைவன் உணவு பக்கம் ஒரே ஒரு குத்து மூஞ்சிக்க விடுவான் பாருங்க, அவன் ரொம்ப தூரம் போய் வீவான். இதோடைய முடிவில் நம்ம செங் ஜாங் வந்து ஜெயிச்சிட்டான் நம்ம குண்டு பாண்டா. ஸோ தோத்துட்டான் நம்ம ஃபேங். இதை பார்த்து 3rd ரேங்கருக்கு நினைச்சேன் வாங்க நீ சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு. அவருடைய சீக்கிரட்டான பவரை பயன்படுத்தியும் பெருசா வேலை செய்யல அவர்கிட்ட. என்ன இருந்தாலும் அவருடைய சீக்கிரட் எனக்கு தெரியல. செங்சான் எந்த மாதிரியான டெக்னிக்கலா பயன்படுத்துவாரு என்னால கணிக்க கூட முடியல. இருந்தாலும் ஒருத்தனை கண்டிச்சாச்சு நான் கொஞ்சம் பெஸ்ட் நிரூபிச்சேன் பாத்தியா. எனக்கு கொஞ்சம் அவமானமாகுது, அவரை பத்தி நான் கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் அவன் வந்து கடுப்பாயிட்டு இருக்கான். இவங்க இதை பார்த்துட்டு வேலையை பாடுறா இதெல்லாம் போயிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சென்சாங் தன்னுடைய பழைய மனிஷா ஃபார்முக்கு வருவான். அவன் பார்க்க அவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பான். என்ன மெஞ்சி இங்க எவனும் இல்ல போலியே, ஜீனியஸா ஒருத்தன் கூட சண்டை போட்ட மாட்டீங்களாடா. இதெல்லாம் பார்த்து வாங்குவோம். என்னப்பா அவர் அப்படிலாம் அங்க பேசிட்டு இருக்காரு. லின்னும் ஜெயிச்சா யாரு என்ன வேணாலும் பேசுறதுல தப்பு கிடையாது தான், ஆனா நேர்மையா தான் அவன் ஜெயிச்சிருக்காரு. அதனால
அவர் பேசுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாதுடா. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது பீஸ்ட் சோல் மாஸ்டர். ஸோ அடுத்த கட்டமா அவரை தோக்க அடிக்கக்கூடிய ஆள் தான் கண்டிப்பா இதெல்லாம் பதிலடி அவருக்கு திருப்பி கொடுக்கணும். என்னடா சொல்ற? நீ சொல்றத பார்த்து அந்த செங்சாங்கே நீ போய் ஆப்பர்னட்டா மாத்தி சண்டை போற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது பெரிய காம்படிஷன்டா, உனக்குன்னு லிமிட்ஸ்லாம் இருக்கு. கண்டிப்பா உன்னால போய் அவனை கூட ஜெயிக்க முடியாது. ஆனா இதெல்லாம் பார்த்து நம்ம ஷூவுக்கு போய் யாருக்கிட்ட சொல்றான் பாருத. என்ன நீ ட்ரை பண்றியா, போயிட்டு சண்டை போடுறியா அவன் கூட? உண்மைதான், என்னுடைய கல்டிவேஷன் வழி வேற, அவருடைய இது வேற. இருந்தாலும் இப்போ எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இதெல்லாம் பார்த்து நம்ம தேர்ட் ரேங்கர் ஹீரோவை பார்த்து கலாய்க்கிறான். என்ன அந்த ஃபேங்கன்னு சொல்லக்கூடிய ஹால் வந்து எத்தனை ஸ்டார் வச்சிருந்தான் தெரியுமா? 7 ஸ்டார், 7 ஸ்டார் வீசு சொல் லெவலில் வச்சுட்டு இருந்தவன். அவனாலேயே வந்து அந்த செங்சாங்க தோக்கடிக்க முடியல. அப்போ நீ போயிட்டு என்னடா பண்ணுங்க போற? கொஞ்சம் யோசிச்சுக்கோ எதுவாக இருந்தாலும். இதை பார்த்து ஷூவும் நீ வாய மூடுறா, உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் போய் கலந்துக்க போறான். என்ன இதுக்கெல்லாம் கோவப்பட்ட? எப்படி? நான் இருக்கிற உண்மையை தானே சொன்னேன். அவன் உஷாரா இருக்கிறதுக்காக நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் தப்பு பண்ணாலும் இவனுடைய நிலைமை மோசமாகுன்றது தான் நாங்கள் சொல்றேன். வேற எதுவும் கிடையாது. என்ன தப்பான்னு நினைக்காத. உன்னை சும்மா கூட மட்டும் சொல்லிட்டு கடுப்புல உன்னை பக்கம் பார்த்தா அவனை பார்த்து கத்திட்டு இருக்கேன். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி இருக்கான். விடு பார்த்துக்கலாம். இன்னும் பக்கம் ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாத பார்த்துட்டு தேர்ட் ரேங்கர் கடுப்பு வரான். எதனா பண்ணுவான்னு பார்த்தா எதுவுமே பண்ணலையே. வாங்க ஒரு பக்கம் யோசிக்கிறான். கண்டிப்பா இல்லைன்னு அந்த செங்சாங் கூடியே மோதத்துக்கு ரெடியா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா இவனுடைய சக்திகள் இப்போதைக்கு அதுக்கெல்லாம் தயாரா இருக்கான். நம்மளை விட ரொம்ப நம்பிக்கையா இருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம் அவன் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போன்னு பார்த்துதான் நம்ம தலைவன் கேப்டன் வந்து ஏஞ்சி நான் அவங்க கூட ஃபைட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு அங்கேயே சவால் விடுவோம் பாருங்க. நான் அவங்க கிட்ட மீட் பண்ணி மோதுறன்ற சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு கேப்டன் சொல்றது கேட்டு நம்ம சோலாங்கும் இங்க பாரு, நீ தான் மேஜிக் சிட்டி பீஸ்ட் யூனிவர்சிட்டியோடைய கேப்டன். இதுல ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது பெருசா தெரியல. ஆனா நீ மோதி பெரிய லெவலில் எதனா குழப்பத்தை உண்டாக்கி அப்புறம் அவன் எதனா உன்னை அசிங்கப்படுத்தினா இதோடைய முடிவில் உன்னுடைய டீமுக்கும் அது பெரிய அசிங்கமா போய் முடியும். கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சா நமக்கு பெரிய பேரு புகழ் கிடைக்கும். ஆனா தோத்தா அந்த அவமானத்தை தாங்க முடியாது யாராலையும். இதை கேட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அவன் சொல்றதும் நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா நீ கேப்டன்ற முறையில நீ அவன் கூட போய் மோதல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஜெயிச்சா தோத்தா என்ன நடக்கும்ன்றது அவன் சொல்லிட்டான். ஸோ நீ எல்லாத்துக்கும் ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் மட்டும் முடிவு பண்ணிது. இதெல்லாம் கேட்டு நம்ம தேர்ட் ரேங்கர் உடனே வந்து பொங்கி ஏறுறாரு. அவரு எங்க பாருங்க, கேப்டனுக்கு அங்க போகிறதுக்கு விருப்பம் இருக்கு. அவர் ஏன்டா நீங்களாம் தடுக்கிறீங்க? அவர் இப்ப போலன்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா அவருக்கு பதிலாக நான் இந்த இடத்துல போயிட்டு அவன் நான் எதிர்த்து சண்டை போடுறேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் தலையில அடிச்சுக்கிறாங்க. இவனை என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. அவ்வளவு ஈஸியெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஜோவே கொஞ்சம் யோசிக்கிறாரு. நீ நாடானா நீ போய் சண்டை போறேன்னு சொல்றேன். ஹீரோ ஒரு பக்கம் மனசுக்குள்ள யோசிப்பான். அப்ப நான் ப்ரூவ் பண்ணனாலுமே கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். தலைவன் அதுக்கப்புறம் பார்த்தாலாம் பாலு அங்க போயிடுவாரு. அதான் தேர்ட் ரேங்கர் சண்டை போறதுக்காக. ஹீரோ இதை பார்த்துட்டு இப்ப போயிருக்கிற தேர்ட் ரேங்கர் 7 ஸ்டார் சேர்ந்து அடைஞ்சிட்டான் ஒரு வழியா. ஆனா எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிருக்கான். ஸோ சைடு எஃபெக்ட் இருக்குமா இந்த சண்டையில? எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா அவனால சமாளிக்க முடியுமா தெரியல. இதோடைய முடிவுல நம்ம யூனிவர்சிட்டிக்கு கேவலமான பேர் வராம இருந்துச்சுன்னா சரி. ஆனா நம்ம ஷூவும் அவன் முகத்தை பாரு, அவன் ரொம்ப கான்பிடென்டா இருக்கானே. அவங்க கிட்ட எதனா பேக்கப் பிளான் இருக்குமா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஷூ கேட்க. அப்புறம் நம்ம தலைவன் வந்து ஹலோ கேப்டன் செங்சாங், நான் தான் மேஜிக் சிட்டி பீஸ்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஊசாங். பரவாயில்லையே, உனக்கு எப்படியோ மானரோசெல்லாம் வந்துட்டு வந்திருக்கேன். மேஜிக் சிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் ஏமால் கண்ணு இருக்கா இதுல? சரி, எந்த அளவுக்கு திறமையானவங்கிறத இதுல பாத்துருவோம். அடுத்த செகண்டே பார்த்தா அவனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க பண்ண அதுக்கு என்னையா பார்த்தா நம்ம தலைவனை விட்டு கொடுக்காம அவனும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுவான். நான் இதுல தோத்து போகவே மாட்டேன். சுத்தி இருக்கிற எல்லாருமே இதை பார்த்துட்டு ஏப்பா அவன் 7 ஸ்டார் வச்சிருக்கிற கோல்டன் சிப்பி ஆட்டம் மாதிரி இருக்கான்ப்பா. வைஸ் கேப்டனா இருந்த சும்மாவா வேற லெவலா இருக்காரு பாக்க. இதுல யார் ஜெயிப்பானே தெரியலையே. ஏன்னா 2 பேருமே அவ்வளவு பவர்ஃபுல்லானு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே அங்க பேசிக்கிறாங்க. உடனே பார்த்தா நம்ம வந்து தன்னுடைய சென்டிபைடோடைய அந்த பாய்சன் பவரை வெளியே தள்ள அதுக்கு செங்சாங் உடனே வந்து ஹோலி கிரீன் மெயின் ஆர்மர்னு சொல்லிட்டு அதை ஒன்று ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்ட் அது எல்லாமே கிட்ட வராது. வாங்க இதை பார்த்துட்டு அவர் ஒரு ஆர்மரை கிரியேட் பண்ணிருக்காரு பாருங்க. அவனுடைய பாய்சன் எல்லாத்தையுமே விலைக்கு விட்டுட்டு இருக்கு. அவருக்கு ஒண்ணுமே ஆகல. இது திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு இந்த பஞ்சை வாங்கிக்கோ வாங்கி போய் குத்துவான். செங்சாங் கேப்டன், உங்களுடைய பீஸ்ட் வெப்பன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா எங்க அதை எப்படி யாருக்கிட்ட பயன்படுத்தணும்ன்றது மறந்துட்டீங்க அப்படின்னு அவன் பறந்துக்கிட்டே பாப்பா பாருங்க. இதை பார்த்துலாம் செங்சாங்கே ஷாக் ஆவான். ஒரு சென்டிபைடால எப்படி பறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? என்னால இதை நம்பவே முடியல. நான் பறக்காதுன்னு நினைச்சுன்னு வந்து அட்டாக் பண்ணேன். அடுத்த செகண்டே பார்த்தா நம்ம ஆளு மேல இருந்தே நிறைய பாய்சன் நீடில்ஸ் அட்டாக் பண்ண அனுப்புவான் கீழே. என்ன நினைச்சிட்டுங்க, என்கிட்டயும் பீஸ்ட் வெப்பன்லாம் இருக்கு, அதுகிட்ட நீங்க தோத்தீங்க. இப்போ வாங்க பையன் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அவன் புதுசா வெப்பன் இருக்கு சண்டை போடுறான், பயங்கரமா எல்லாம் பண்றாரு அவரு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறான். இதை பார்த்து நம்ம இன்னும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது அவனுடைய பிளான் கிடையாது. அவன் அங்கிள் கொடுத்த சில அட்வைஸ் மூலியமா ட்ரைனிங் எடுத்தப்போ இது எடுத்திருக்கான். ஆமா இல்ல, நான் அதை மறந்தே போயிட்டேன். பரவாயில்லையே, அவனுடைய அங்கிள் நிறைய விஷயத்தான் அவனுக்கு ஸ்ட்ராட்டஜியா சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா இவன் சரியா அதை எல்லாத்தையுமே பயன்படுத்துறானா? அதுக்கப்புறம் பார்த்தா பாய்சன் நீடில்ஸ் எல்லாமே வந்து செங்சாங் மேல பட அவனுக்கு பயங்கரமான வலி. அவனுக்கு இப்போ உடம்புல அது பாதிப்பு உள்ளாக்குது. அவன் என்ன நம்ம முயற்சி பண்றான் அது எல்லாத்தையுமே கியூர் பண்றதுக்கு. ஆனா லம்பாலு நீங்க என்னதான் நினைச்சாலும் அதை கியூர் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. நீங்க என்னுடைய வலையில மாட்டிக்கிறீங்க. உங்க என்டையர் பாடி இப்போ டாக்ஸிக்கல மாறி நீங்க மொத்தமா கொலாப்ஸ் ஆக போறீங்க அப்படின்னு கேட்டு வந்து லாக் பண்ணி அட்டாக் பண்ணி சோழியை முடிகிற கண்டிஷனுக்கு போயிடுவான். இதை பார்த்தா நம்ம சோலாங்கும் இது நம்ம தேர்ட் ரேங்கர் இது அவன் பயங்கரமா இப்போ துவைச்சேத்துட்டு இருக்கான் செங்சாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு இப்போ கரண்டான சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது நம்ம ஊவுடைய கை தான் மேல ஓங்கி இருக்கு. ஏன்னா அவன் தான் இப்போ எல்லாத்துலயுமே அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்போ இருக்கிற அட்வான்டேஜ் தொடர்ச்சியா இருக்குமான்னு தெரியல. அது டவுட் தான். ஏன்னா அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது அந்த செங்சாங். என்னடா சொல்றேன் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சோலாங் கேட்க அதுக்கு நம்ம பிளான்ட் பீச் சொல்ல வச்சுட்டு இருந்தவனும் அவன் சொல்றது உண்மைதான். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பேட்டில்னு வந்துட்டான் தங்களுடைய யூனிவர்சிட்டி
கியூரியாசிட்டிக்காக எந்த எல்லைக்கும் இறங்குவாங்க யாரா இருந்தாலும். அதனால செங்சாங் தன்னுடைய இன்னும் உச்சக்கட்ட சக்திகளை வெளிப்படுத்தி காமிக்கல. இதை பார்த்து ஹீரோவும் நீ இன்னும் நிறைய விஷயத்தை கவனிக்காம விட்டுருக்க. ஏன்னா 2 பேருமே தங்களுக்கு தெரிஞ்ச சில பல விஷயங்களை தான் இப்ப வெளிப்படுத்திருக்காங்க. இன்னும் சண்டைகள் நடந்துட்டு தான் இருக்கு. யார் இதுல ஜெயிப்பான்றது தெரியல. அப்படி இருக்கும் பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு இதுல லம்புவு தோத்து செங்சாங் அங்க ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நான் செங்சாங் மேலேயே பெட்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அவனுக்கே பெட்டு கட்டுவான் அவன் மேலேயே. ஸோ அவ்வளோ கான்ஃபிடன்ட் போல நம்ம ஹீரோக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வந்து அவனுடைய கழுத்தை நினைச்சு அவனை கொடூரத்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த மாட்டிக்கின்னு தவிச்சிட்டு இருக்கான். எப்படி தப்பிக்குதுன்னு தெரியாம. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விளக்கணும் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.